வேளையிலும் கூட நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான மேலான பாக்கியத்தை மேன்மையான கிருபையையும் நீர் எங்களுக்கு தந்திரதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பம் குடும்பமாக என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. வராதபடி இருக்க ஆத்மாவோடு கர்த்தருடைய ஆவியான உணர்வையும் உற்சாகத்தையும் கொடுத்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். வசன பிள்ளைகளை ஆசீர்வதியும் சாட்சனும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு தேவனுடைய கிருபை கூட இருப்பதாக. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும். பிள்ளையுடைய தொழில் வியாபாரம், பிள்ளையுடைய குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, பிள்ளையுடைய படிப்புகள், யாத்திரைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை இன்னும் அதிகமாக கூட வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடிய இந்த யாவரையும் தனித்தனியாக தேவனுடைய அன்பிங்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆராதனை முன்னே நடத்தின பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆவியான தொடர்ந்து எங்களோடு இடைபடி எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தை ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த நல்ல பகல் வேளையில் நாம் தேவ சமூகத்தில் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அவனுக்கு தந்ததுக்கு அவர் அல்லேலூயா சொல்லுவான். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவான். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவான். கடந்த நாட்கள் முழுவதிலும் ஆண்டவர் நமக்கு நல்லவராகவும் போதுமானவராகவும் பெரியவராகவும் இருந்து அற்புத கிருபையோடு கர்த்தர் நம்மை வழிநடத்தினார். கடந்த நாட்களில் நான் சொல்லி அனுப்பினேன் நமக்கு அந்த ஜெபத்தை குறித்த இது 21 நாள் ஜெபம். அதில் ஒரு சிலர் ரொம்ப தாகத்தோடு தங்களுக்கு எவ்வளவோ பொறுப்புகள் இருந்தபோதும் அது எல்லாவற்றையும் மாற்றி வைத்துவிட்டு குறிக்கப்பட்ட நேரத்தில் வந்து கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டவங்க ஒவ்வொருவரையும் கற்று விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. வரும் நாட்களில் வருகிற மாதம் 3 நாள் 2வது வாரத்தில் ஜெபம் போட போகிறோம். ஆகஸ்ட் மாதம் இதே 21 நாள் ஜெபம் தொடர்ந்து வருகிறது. இந்த ஜெபங்கள் எல்லாம் நாம் கலந்து கொள்ளணும். ஜெபம் இல்லாதபடி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் முன்னேற முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய நன்மைகளையும் குடும்பங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் குடும்பத்திலே ஜெபம் மிகவும் தேவை. ஜெபம் இல்லாதபடி இருக்கும் பட்சத்தில் நாம் சங்கீதத்தில் கேட்டது போல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். திருடனாகிய சாத்தான் குடும்பத்தை தொலைத்து விடுவான். பிள்ளைகளுடைய நம்முடைய அருமையான பேர பிள்ளைகளுடைய மருமக்களுடைய புருஷனுடைய மனைவியினுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக மாறி மாறி குடும்பத்தில் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் தூப பீடம் இருந்தது. அந்த தூபம் எப்போதும் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். பலிபீடம் இருந்தது. பலிபீடத்தில் எப்போதும் அந்த அக்கினி அங்கே இருக்கும். நம்முடைய இருதயம் ஒரு தூப பீடம், நம்முடைய இருதயம் ஒரு பலிபீடம். எப்போதும் தேவனுடைய அக்கினி ஆகிய அபிஷேகம் இறங்கி கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து நம்மை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கொடிய நாட்களில் கடும் செயல்கள் காணுதே, மடியும் மார்க்கத்தில் மக்கள் மைண்டு செல்கிறார். கொடிய நாட்களில் கடும் செயல்கள் காணுதே, மடியும் மார்க்கத்தில் மக்கள் மைண்டு செல்கிறார். சடுதில் நீங்கும் இக்காரிருளும் விடியும் நேரம் விரைந்ததென்று விழித்திடுவீரே. இக்காரிருளும் விடியும் நேரம் விரைந்ததென்று விழித்திடுவீரே. காலமோ எல்லாரோட்டு தான் மக்களங்களை அடித்து பாவமோ பாரி படந்து பெருகுதே, காலமோ கடைசியாகுதே, பாவமோ பாரி படந்து பெருகுதே. அல்லேலூயா. அதிகமான பாடல் பாட மிகவும் ஆசைதான். ஆனால் நேரம் போதாது. தேவனுடைய வசனத்துக்குள்ளாக
நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த வாரத்திலே பொருத்தனையை பற்றி சில காரியங்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் உயர்வடைய வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். உயர்வை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து எல்லாரும் இங்கே கவனிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் மிகவும் கவனமாக தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மை தேவன் உயர்த்த வேண்டும் என்றே தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் அதுதான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்கும்போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இந்த நாள் பகல் வேளையிலே அருமையான தேவ பிள்ளைகள், அழைப்புகள் வந்தால் ஃபோன் ஆஃப் பண்ணி சைலண்டில் போட்டுருங்க. நம்ம ஒரு கொஞ்ச நேரம் தான் வேதவசனம் கேட்க போகிறோம். அவ்வளவு நேரம் தயவாக அங்கேங்கன்னா அலசடிப்பட வேண்டாம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வந்திருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆவியான நமக்கு இரக்கம் செய்வாராக. கடந்த நாட்களுடைய ஜெபங்கள் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. எப்படி ஆத்மாக்கள் வருவார்களோ என்றிருந்தேன். அதை விடவும் ஒரு பெரிய வருத்தம், என்னுடைய சரீரத்தில் அதுக்கு தகுதியான நிலையில் உள்ள இந்த பலன் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அந்த பலனை தந்து அற்புதகரமாக தேவன் நடத்தினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்ப போகிறோம். நாம் உயர்வையும் மேன்மையும் அடைய வேண்டும் என்றால் அதற்கு சில ஒழுங்குகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் வேத புஸ்தகத்தில். நாம் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பு, நான் உயர்வடைய வேண்டும், நானே என்னுடைய பிள்ளைகளை மேன்மை அடைய வேண்டும், நானே என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அதுக்காக வேண்டிதான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். அதற்காக வேண்டிதான் ஆண்டவராகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறி அவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து அதிகமாக ஜெபிக்கிறோம், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் நல்லதுதான். ஆனாலும் சில ஒழுங்குகளை கர்த்தர் தமது பிள்ளைகளுடைய உயர்வுக்காக தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு பகுதியை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை ஒன்று வாசிக்க கேட்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்ப நாம் உயர்வை அடைய வேண்டும் என்றால் இயேசு சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, நம்மை தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்த நாம் என்ன ஆவோம்? உயர்வடைந்து கொண்டே இருப்போம். வேத புஸ்தகத்தில் அநேக பரிசுத்தவான்கள், அநேக பரிசுத்தவாட்டிகள் தங்களை தாழ்த்தினார்கள், உயர்வை கண்டார்கள். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். நம்முடைய இருதயங்களை தேவன் மிகவும் கவனமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். யார் யார் தங்களை தாழ்த்துகிறார்கள், யார் யார் தேவனுக்கு முன்பாக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் என்பதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இதோ 2 சாமுவேலின் புத்தகத்திலே ஒரு மனிதன் உயர்த்தப்பட்டது எங்கே நாம் பார்க்கிறோம். 23ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 23:1.
தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். தாவீதின் கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு மேன்மையாக உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப அந்த வார்த்தையை வாசிங்க. மேல் பகுதி என்ன சொல்லுது வாசிங்க. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின. அப்ப தேவனால் உயர்த்தப்பட்ட மனிதன் தாவீது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தாவீது எப்படி இருந்தார்? உயர்த்தப்பட முன்பதாக நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வரும்போது இதோ வாசிப்போம். 78ஆம் சங்கீதம் 70வது வசனத்தை ஒன்று வாசித்து பாருங்கள். சங்கீதம் 78:70. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். மாட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். அப்ப தாவீது எங்க இருந்தார்? ஆட்டு தொழுவத்தில் இருந்தார். தொடர்ந்து கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை கரவலாடுகளுடைய பின்னாலே திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலரையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். தாவீது எங்கே இருந்தார்? ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்தார். அங்கிருந்து தேவன் தாவீதை அழைத்து சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அனுபவிக்கத்தக்கதாய், அந்த உயர்ந்த நிலையிலிருந்து ஜனத்தை ஆளத்தக்கதாய் ஒரு ராஜரீக நிலையிலே தாவீதை தேவன் உயர்த்தினார். நம்மையும் அப்படித்தான் உயர்த்தி இருக்கிறார். சங்கீதத்தில் அருமையா பிள்ளை சொல்லும் போது அந்த பேதுரு புஸ்தகம் 2 அதிகாரம் 9 படிங்க. அங்கே சொல்லப்பட்ட ஆண்டவர் நம்ம எப்படி உயர்த்தி இருக்கிறார் வாசித்து பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். எடுங்கம்மா, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனம். யாருக்கு சொந்த ஜனம்? தேவனுக்கு சொந்த ஜனம். நாம் எப்படிப்பட்டவர்கள்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வெளிப்படுத்தல் 1:6 அதுதான் சொல்கிறது. வாசியுங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. நம்மை ராஜாக்களும் யாராக? நம் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய இரத்தத்தால் கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக நம்மை நிறுத்தி இருக்கிறார். இரண்டாவது ஆசாரியர்களாக நிறுத்தி இருக்கிறார். இந்த பூமியிலே நாம் ஆளுகை செய்ய போகிறோம். ஆசாரியர்கள் என்ற கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களாக நம் ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கரவல் ஆடுகளுக்கு பின்னாலே கடந்து போய் கொண்டிருந்த தாவீதை தேவன் தெரிந்தெடுத்து அவருடைய அபிஷேகத்தினால் அபிஷேகித்து தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி தேவன் உயர்த்தினார். அதுக்கு சில காரணங்கள் உண்டு. நீங்கள் வாசியுங்கள். இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது சொல்லுகிறார் 22ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது, சங்கீதம் 22:6,
நானோ ஒரு புழு, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் மனுஷரால் நிந்திக்கப்பட்டு, ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். தாவீது எப்பொழுதுமே தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதனாயிருந்தார். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு பெரிய மேன்மையும் உயர்வையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் மையப்படுத்துவோம். அந்த தாழ்மையை நாம் சுதந்தரிக்க வேண்டும். அந்த தாழ்மை நமக்குள் வர வேண்டும். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 11:29 நீங்கள் படிக்கும் போது வாசிங்கள். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். ஜெசியா வாசிப்பில்லை, எடுத்து சீக்கிரம் கையில் எடு, படகட வாசி. நீ ஒரு வசனமாவது வாசிக்கணும். இல்லை என்ன யாத்திரை வாசியம்மா. எல்லாரும் கவனமாக, எல்லார்ட்டும் திடீர்னு சொல்லுவோம் இது போல. எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இருதயத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்றால் விசேஷமான பாதுகாவலும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உயர்வுகளும் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் நல்ல அருமையான வார்த்தை வசனத்தை கொடுத்து இந்த பிள்ளையை தேற்றி படிப்பிலே அவளை ஆசீர்வதித்து நடத்துகிறார். இப்போ மட்டும் இல்லை, அந்த படிப்பு முடிந்து ஒரு உன்னத நிலையில் வருகிறது வரையிலும் அது தொடர்ந்து தேவனுடைய வருகை மட்டும் அவள் தாழ்மை உள்ளவளாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி இல்லை, நல்லா சொல்லும் அல்லேலூயா சொல்லுவோம். அந்த பிள்ளையை சுட்டி காட்ட காரணம் நானும் நீங்களும் அப்படியே ஒரு குழந்தையை போல மாற வேண்டும். அல்லேலூயா. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, உள்ளத்தில் இருக்கும் போது தேவன் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். தாவீதுடைய சகோதரர்கள் அநேகம் பேர் இருந்தார்கள். ஆனால் அந்த சகோதரர்களுக்குள்ள எல்லாருமே நல்ல வித்வான்கள், யுத்தத்துக்கு தகுதி உள்ளவர்கள், பார்க்கிறதுக்கு மிகவும் வாட்டச்சாட்டம் உள்ளவர்கள், நல்லதுதான். ஆனாலும் தாவீதுடைய இருதயத்தை போன்ற தேவனுக்கு ஏற்ற இருதயம் அந்த சகோதரர்களுக்குள்ளே காணல. இங்க இருக்கிற நானும் நீங்களும் ஒரு தாவீதுடைய இருதயம் போல ஒரு தாழ்மையுள்ள இருதயமா நாம் மாற்றப்பட வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை ஒன்று வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி. யாரை தள்ளினார்?
சவுலை தள்ளிவிட்டார். ஏன்? அவனுடைய பெருமை, அவனுடைய மேட்டிமை, அவனுடைய அகந்தை அவனுடைய வாழ்க்கையிலே ராஜரீகத்தை விட்டு கீழே தள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. தாவீதோ அப்படி அல்ல, ஒரு நல்ல ஒரு தாழ்மை உள்ள மனிதன். சவுலை தள்ளி தேவன் தாவீதை ஒரு உயர்ந்த நிலைக்குள் கொண்டு சித்தம் வைக்கிறார். தொடர்ந்து படியுங்க. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். எனக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. யார் சாட்சி கொடுத்தது? சர்வ வல்லமையுள்ள தேவன், யாக்கோபின் தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தார். இந்த நாளில் என்னை குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுப்பார்? உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுப்பார்? நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? தேவனுடைய இருதயத்துக்கு பிள்ளைகள் எல்லாம் இங்கே கவனி, யாரும் குனிந்திருக்க கூடாது. நான் சங்கீத பகுதியில் பார்த்தேன், இந்த அருமையான பிள்ளைங்க நீங்க குனிந்தே இருக்கிறீங்க, சில நாடியில் கை விடுது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம தேவ சமூகத்தை சந்தோஷமா இருக்கணும். கரங்களை தட்டி எல்லாருக்கும் நான் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் தாவீது. ஒரு மனிதன் சொன்னதல்ல, கர்த்தர் சொன்னார். இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கும் தேவ பிள்ளையே, நீ உயர்வையும் மேன்மையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருக்க வேண்டும், அவருக்கு உகந்ததா இருக்க வேண்டும், அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணலாம், எவ்வளவோ விதமான உலகத்திலே புகழ்ச்சியும் கனவுமா உயர்த்தப்படலாம். ஆனால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு ஏற்றதா இல்லாவிட்டால் பரலோகம் போக முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக இப்போ ஏற்ற இருதயமாய், பரிசுத்தமுள்ள இருதயமாய், தாழ்மையுள்ள இருதயமாய் இருக்க வேண்டும். ஏசாயால படிக்கிறோம், இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவரை, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவர் நான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேன். 66 தானே ஏசாயா, படித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரம் கடகடா எடுத்து படிக்கணும்னே, சரி பரவாயில்ல. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மளே எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு தாழ்மை எதிர்பார்க்கிறார். நாம் எப்போதும் தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய அனாதி பிளானும் அவருடைய சித்தமா இருக்கிறது. சாத்தான் முதலாவது அவன் விழுந்து போக காரணமே அவனுடைய மேட்டிமை. தேவனுடைய சமூகத்தை தாழ்மையா இருக்க வேண்டிய அவன் இராதபடி தனக்குள்ள ஒரு மேட்டிமை கொண்டான். அந்த மேட்டிமை அவனுடைய வாழ்க்கையை கீழே தாழ்த்தி விட்டது. அகாத பாதாளத்தின் வீட்டில் படி ஏசாயா 14 அதிகாரம், பயங்கரமான அகாத பாதாளத்தை தள்ளப்பட்டான் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நாம் எப்போதுமே நம்முடைய தாழ்மையை தரித்து கொண்டால் நாம் மேன்மையின் நன்மைகளையும் நான் சோர்ந்திருப்பேன். யாக்கோபு 4:13-10 வாசிங்க. யாக்கோபு 4 அதிகாரம் 10 வசனம். யாக்கோபு 4 அதிகாரம் 10 வசனம். கர்த்தருக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். நம்ம உயர்த்துகிறது நம்மால முடியாது, அது மனுஷனால் முடியாது, தேவனால் தான் முடியும். பாருங்க, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ பிள்ளைகள் படிக்கிறாங்க, நல்ல மார்க்கு கிடைக்கணும், ஆண்டவர் தான் என்ன செய்யணும்? இரக்கம் செய்யணும். நல்லா இல்லையா சொல்லுங்க. ஆகையினா நம்முடைய வாழ்க்கையை நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும், நான் உயர்வடையணும், மேன்மை அடையணும், ஆசீர்வதிக்கப்படணும் நம்ம நினைத்தாலும் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். தேவனுடைய பார்வையிலே நம்முடைய இருதயம் செம்மையா இருக்கிறதா? பிள்ளைகள் நிமிர்ந்து அங்கே கவனிங்க, நல்ல பிள்ளைங்க, இப்ப முடிச்சிருவேன் என்ன? சரி, அப்போ பாருங்க, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பு ஒரு தாவீதின் உள்ளத்தை போல அவருக்கு ஏற்றதா இருக்க வேண்டும். கூட்டத்துக்கு வருவோம்னு சொல்லுவோம், ஊழியர்கிட்ட சொல்றோம், அடுத்த நம்ம வர முடியல, அப்படி அல்ல. வருவதற்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டும், பிரயாசப்பட வேண்டும்.
21 நாள் ஜெபத்தில் கவனமாய் கவனித்தவன் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டான். ஒவ்வொருடைய கேட்டாலும் ஒவ்வொரு பேரும் சொல்லுவாங்க, என்ன செய்கிறது முடியல. சரி, இப்போ இந்த ஜெபங்கள் வைக்கும்போது இப்போ நான் படித்துட்டேன். என்னென்றால் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, சொல்லணும், அறிவிப்பை கொடுக்கணும். உங்களுக்கு சூழ்நிலைப்படி நீங்கள் வந்து கலந்து கொண்டு. ஏன் தெரியுமா? மன்னா தாராளம் பாளையத்தில் வந்து இறங்கினது. அவரவருடைய தேவைக்கு மன்னாவை என்ன செய்தாங்க? அள்ளிட்டாங்க. அல்லேலூயா. விருப்பம் இல்லாதவங்க இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய கிருபையை சபையில ஊற்றி கொண்டே இருக்கிறார், வரங்களை ஊற்றி கொண்டிருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார். நாம் யார் யாருக்கு அதை பெற்றுக்கொள்ளணும் என்று விருப்பம் இருக்கிறதோ, சகோதரர்களோ சகோதரிமாரோ வாலிபர்களோ யாராயிருந்தாலும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இங்கே சில தேவ பிள்ளைகள் ஒழுங்கா வந்து இந்த ஜெபத்தில் கலந்தார்கள். அவருடைய வேலையை மாற்றி, அவர்களுடைய காரியங்களை எல்லாம் மாற்றி ஒதுக்கி வச்சுட்டு தான் வந்தாங்க. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியம், நம்ம குடும்பத்தில் அந்த காரியத்தை நாம் லீவ் போட தான் செய்வோம். அந்த காரியத்தை நின்று காரியத்தை செயல்படுத்த தான் செய்வோம். அதுக்கு அதை விட விலையேறப்பட்டது ஜெபம். ஜெபம் என்பது எப்பொழுது நமக்கு கிடைக்காது. கர்த்தர் நமக்கு தந்திருக்க நேரத்தை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு அது பெரிய மேன்மையாக இருக்கும். ஒரு நாள் ஒரு அருமையாக சவுண்டை கேட்டேன், ஐயா ஏன் நீங்கள் ஆராதனை வரல? ஐயோ, இன்றைக்கு ஒரு நாள் தான் ஐயா வேலை, அந்த வாரம் முழுவதும் வேலை இல்லை ஐயா, என்ன செய்கிறது? அப்போ நான் நினைத்தேன், அவருடைய ஒன்றும் சொல்லல, அப்படியா என்று சொல்லிட்டேன். பாருங்க, அப்போ சரீரப்பிரகாரம் ஒரு நாள் ஒரு வேலைக்காக அவர் எவ்வளோ பிரயாசப்பட்டு ஆவல் கொண்டு தன் குடும்பத்தை நடத்தணுமே, தன் வீட்டுக்கு ஏதாவது வாங்கி போடணுமே. ஒரு வாரம் வேலை இல்லைன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டம். அந்த வேலையின் மேல் அவர் ஆர்வம் கொண்டு இந்த காசு கிடைக்காதா என்று எதிர்பார்ப்போடு ஓடுகிறார். அப்ப உலக காரியத்துக்கு அவ்வளவு நமக்கு உறுத்திருக்கும் என்றால், உலக காரியத்துக்கு அவ்வளவு தூரம் நுண்ணியமாக மிகவும் பொறுப்புணர்வோடு காரியம் செயல்படுவோம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் காரியத்தை முதன்மையான இடம் கொடுக்கணும். காலையில் எழும்பி ஜெபிக்கிறது நம்ம குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதம். காலையில் எழுந்து ஆண்டவரை துதிக்கிறது. தாவீது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்த அந்தி சந்தி மத்தியான வேளை நான் என்ன ஆண்டவர் சமத்தை ஜெபிப்பேன், நான் முறையிடுவேன். சரி, இப்போ நாம் பார்ப்போம். அந்த வசனம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? உயர்த்தப்படுகிறார்கள். தேவன் நம்முடைய அதுதான் எதிர்பார்க்கிறார். வாசிங்க மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். பிள்ளைகள் எடுங்க, எல்லா பிள்ளைகளும் அதை எடுங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் தேவன் கேட்கிறார். தேவ சமூகம் நாம் நியாயம் செய்யணும், மனத்தாழ்மையா நடக்கணும். அதைதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு இருதயமாய் நம் இருதயம் இருக்கும் என்றால் உயர்வு நம்மை தேடி வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக மனுஷன் உயர்வுக்காக தேடி தேடி ஓடுகிறான், கடைசியில் வெட்கப்பட்டு போகிறான். ஆனால் தெய்வத்தை நம்பி அவருடைய இருதயத்தை ஏற்ற பாதையில் நாம் நடக்கும் போது நமக்கு வேண்டிய உயர்வை கர்த்தர் நமக்கு கொண்டு தருகிறார். அதனால சும்மா இருக்க வேண்டிய தேவையில்லை. சும்மா இருந்தா வரும். இப்போ இந்த பிள்ளை தூரமான இடத்துல படிக்க போயிருக்கிறாள். அந்த இடத்துல சும்மாவை இருக்க முடியுமா? கடந்த நாள்ல சொன்னாள், இவ்வளோ பயங்கர கடுமையான வெயில், நடு ரோடு, அந்த வெயிலில் என் கரத்தை இப்படி வைத்து நான் அவருக்கு கொடுக்குற அந்தந்த பயிற்சியை நான் செய்யணும். கையெல்லாம் அப்படி பொத்து போகும், காந்தல் தாங்காது, அடுத்த சாப்பிட முடியாது. அவ்வளவு கடினமான படிப்பு. என்ன செய்கிறது? அது அவ சொல்லும்னே எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லிடுவாங்க. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே பிள்ளைக்கு அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கணும். அல்லேலூயா, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு காரியங்களை ஈடுபட்டாது என்ன தெரியும், இல்லைன்னா எங்கே தெரியும்? அப்படி தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் தேவ சமூகம் வந்திருக்கிறோம். முயற்சி இல்லாதபடி என்ன செய்ய முடியாது, உயர்வே வருவதில்லை. நம்முடைய முயற்சியும் வேண்டும். இரண்டாவது, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை உள்ள இருதயம், பரிசுத்தம் உள்ள இருதயம், தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயம். அந்த இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
அந்த இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் தாழ்மையாக இருக்க தேவன் விரும்புகிறார். சரி, படிங்க. இதோ கர்த்தர் 2 நாளாம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும்போது வாசிப்போம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்ட நானும் நீங்களும் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை உள்ளதாயிருந்து தேவ சமூகத்திலே ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கர்த்தர் உடனே கேட்பார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும், என்ன நோக்கி கூப்பிடணும், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறான், மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தேவன் நம்முடைய மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எதெல்லாம் தேவன் பிரியம் இல்லாத பொல்லாத வழிகள், பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத காரியங்கள், அருவருப்பான கிரியைகள் எதெல்லாம் உண்டோ அவைகள் எல்லாம் விட்டு அப்புறப்படுத்தி விட்டு நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். காலை நேரம் என்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே, அதிகாலையில் எல்லாரும் சேர்ந்து காலையில் எழும்பி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பாட்டெல்லாம் தாராளமா தெரியும். காலையில் எழும்பி பாடி ஆண்டவர் நன்றி சொல்லிட்டே இருப்பாங்க. சரி பாருங்க, நாம் தேவனுக்கு நான் எப்படி இருக்கணும், நம்மை முற்றுமா தாழ்த்தி பொல்லாத வழியாகிய கிரியைகளை எல்லாம் விட்டு ஓய்ந்து ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் தாவீதுடைய இருதயம் போல அவருக்கு ஏற்ற இருதயமாய், ஒரு பரிசுத்தம் உள்ள இருதயமாய், ஒரு சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாய், களங்கமற்ற இருதயமாய். லூக்கா 18 படிக்கிறோம், இந்த குழந்தையை போல என்று சொல்லி ஒரு குழந்தையை தன் மடியில் தூக்கி வைத்து சீஷர்கள் முன்பாக காண்பித்து சாட்சியாக சொல்லுகிறார் இயேசு. குழந்தையின் நிலை என்ன? அது தாழ்மையுள்ள அனுபவம். அது குழந்தையின் இருதயம் ஒரு தாழ்மையுள்ள இருதயம். பாருங்க, அந்த குழந்தைகளை பிடித்து தாய் அடித்தால் தாயை விட்டு ஒரு இடம் ஓடாது. என்ன செய்யும்? திரும்ப திரும்ப தாயுடைய துணியை பிடித்து கொண்டே இருந்திருக்கு, அம்மா 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 என்று. அதான் தாழ்மை. ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருக்கும் போது எந்த சோதனை, எந்த வேதனை, எந்த நெருக்கம் வந்தாலும் ஆண்டோடைய அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது, போறதுக்கு மனம் வராது. ஏசப்பா என் கூட இருக்கிறார், ஏசப்பா என்னை நடத்துவாங்க, ஏசப்பா என்னை மேன்மைப்படுத்துவாங்க, என்னை உயர்த்துவாங்க, என் குடும்பத்தை மேன்மையா வைப்பாங்க என்னுள்ள நம்பிக்கையில தேவனுக்குள்ள உறுதியா நிற்பாங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோடு. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்குது ஐயா, சமாதானம் இல்லை. கடந்த நாள் ஒரு சகோதரர் வந்தார், ஐயா இல்லை ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, அந்த பிள்ளை என்கிட்ட பேசல, இந்த பையன் என்கிட்ட பேசல, ஐயோ என் மனைவி இப்படி, எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்கள், எனக்கு ஆண்டவர் எல்லா சௌபாக்கியம் தந்திருக்கிறார், எல்லா ஐஸ்வர்யத்தையும் தந்திருக்கிறார், எனக்கு சமாதானம் இல்லை. இந்த நாள் பகல் வேளையில என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் வேண்டுமா? உங்களை கர்த்தருக்கு முன்பு உங்களை தாழ்த்துங்க. கர்த்தருக்கு முன்பு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது தேவ சமாதானம் உங்களை தேடி வரும். எப்படி வரும்? நதியை போன்ற சமாதானம்.
நதியை போன்ற ஆறுதல் கர்த்தர் உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்மை தேவனுடைய கருத்து நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னொரு பகுதி வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8ஆம் வசனம் உள்ள வாக்கியங்களை வாசிப்போம். பிலிப்பியர் 2:6 முதல் 8 வரையிலும். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி ஆண்டவராய் இயேசு தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடுத்தது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. இன்னும் பிள்ளைகள் இந்த பகுதி எடுக்கவே இல்லை. பாத்தீங்களா? எல்லாம் 11ஆம் வகுப்பும் 13ஆம் வகுப்பும் 14ஆம் வகுப்பும் படிக்கிறாங்க. என்ன செய்கிறது பாவம். பைபிள் எல்லாம் கையில தூக்குங்க பிள்ளை, கையில தூக்கி வச்சு எடுங்க, வசனம் சீக்கிரம் எடுங்க. அது மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி, மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே தம்மை தாழ்த்தினார் என்றா. அவர் தன்னை தாழ்த்தின போது என்ன நடந்தது? வாசிப்போம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. அருமையான தேவனே, இயேசுவே இவ்வளவு தூரம் உயர்த்தப்பட்டதற்கு காரணம் தாழ்மை. நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாழ்மையின் அனுபவத்தை நாம் சுதந்திரிப்போம். ஆண்டவரத்தை கேட்போம். ஆண்டவரே, நான் உயர்வடையணும், என் பிள்ளைகள் உயர்வடையணும், என் குடும்பம் உயர்வடையணும், எனக்கு அந்த தாழ்மை இருதயத்தை தாருங்க. உசியா என்று ஒரு ராஜா இருந்தார். அந்த மனுஷனை பற்றி நீங்க சரித்திரம் படிக்கும் போது அந்த மனுஷன் மேட்டுமை உள்ளவராயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மேட்டுமை உள்ளவராயிருந்து கர்த்தருக்கடுத்த காரியத்திலே எது தலையிடக்கூடாதோ அதை தலையிட்டார். தேவனுக்கு அது பிரியமில்லாதான் மாற்றப்பட்டது. தாவீது அப்படி அல்ல, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தார். தாவீதுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதாயிருந்தது. நம்முடைய இருதயம் ஒரு தாழ்மையுள்ள இருதயமாய், தேவனுக்கு உகந்த இருதயமாய் மாற்றப்படட்டு நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவே நமக்கு ஒரு முன்னோடியாக இதோ தன்னை தாழ்த்தினார் என்றால், தன்னை பிதாவுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார் என்றால், நம்முடைய வாழ்க்கை அதுபோல ஒரு தாழ்மையுள்ள இருதயமாக மாறட்டும். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார், தம்முடைய கிருபை அவர் பொழிந்தருளுகிறார். அப்படிதான் வேத புஸ்தகத்தில் ஒரு முக்கியமான பகுதியை நாம் வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம், லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28-30 வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவள் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். 48 வாசிங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இந்த நாள் பகல் வேளையில என்னைக்கு அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்களுடைய இருதயம் ஒரு மரியாளுடைய இருதயம் போல மாறட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவதூதனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக இந்த மரியாள் சொல்லும்போது அடிமையின் தாழ்மையை தேவன் நோக்கி பார்த்தார். அன்றைக்கு இருந்த 1000 லட்சமா ஸ்திரீகளுக்குள் இந்த அருமையான மரியாளுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். என்ன? இயேசுவாகிய பாலகன் இந்த அருமையான இந்த மரியாளுடைய வயிற்றில் உற்பத்தியாக பிதாவாகிய தேவன் சித்தம் வைக்க காரணம் மரியாளுடைய தாழ்மை. அவள் தன்னை அடிமை என்று தன்னை அர்ப்பணிக்கிறாள். நம்மை அடிமையாக நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்மை தாழ்த்துவோம். எந்த நமக்கு எதிராய் நியாயம் இல்லாத காரியத்தில் நமக்கு எதிராக எழும்புகிறார்களா, நம்மை தாழ்த்துவோம். பரவாயில்லை, நாள் வரும் நாங்கள் பேசினது, சொன்னது, செய்தது தவறு என்று அவர்களாக உணர்வார்கள். மாம்சிகத்தில் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி எந்த காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது. அந்த தாழ்மையின் இருதயம் தாவீதுக்கு இருந்தது, அந்த தாழ்மையின் இருதயம் மரியாளுக்கு இருந்தது. அந்த தாழ்மையின் இருதயத்தை இயேசு நமக்கு மாதிரியாக வைத்தார். கரங்களை தட்டுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு வசனம் கூட வாசித்து நாம் முடிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் அதனுடைய 10 வசனம். 16 வசிங்க. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும், கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். துன்மார்க்குடைய கொம்புகளை அவர் வெட்டி போடுகிற தேவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மையுள்ள பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அப்படி எல்லாரும் எழும்புவோம், எழும்பி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நமக்குள்ளே நாம் உயர்வையும் மேன்மையும் அடைவதற்கு தாழ்மையின் அனுபவம் நமக்குள்ளே கடந்து வரட்டும். கர்த்தருடைய ஆவியான இந்த நாளில் நம்மை ஒன்று கூட அவருடைய ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புவாராக. உயர்வின் பாதை நம்மை கொண்டு செல்வாராக. நாமும் நம்முடைய குடும்பமும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நம்மை முற்றுமனமே அர்ப்பணிப்போம். எல்லாருடைய கண்களை மூடுவோம், கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு அந்த தாழ்மை இருதயத்தை தாங்க. மேட்டுமையான இருதயம், பெருமையான சுவாபம், உமக்கு பிரியமில்லாத சிந்த, முறுமுறுப்பான எண்ணங்கள், உமக்கு பிரியமில்ல அருவருப்பான எண்ணங்கள் ஒன்று எனக்கு வேண்டாம். நான் உமது சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய இருதயம் உமக்கு தாழ்மையுள்ள இருதயமாயிருக்கட்டும், உமக்கு ஒரு பிரியமான இருதயமாயிருக்கட்டும். ஆண்டவரே, நீர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் என் இருதய எல்லா கண்களை மூடுவோம். தயவாக எல்லாருடைய கண்களை மூடுவோம். ஒரு 2 நிமிஷம் நேரம் ஆண்டவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணம் பண்ணி, இயேசுவே இயேசுவே, நான் கேட்ட உம்முடைய வார்த்தைக்கு நன்றி. என்னை தாழ்த்தக்கூடிய இருதயத்தை தாருங்க. தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துகிற தேவன் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஒரு தாழ்மையுள்ள புருஷன் தாவீது. தாவீதுடைய இருதயத்தை எனக்கு ஏற்ற இருதயம் உள்ளவன் என்பதை நான் கண்டேன். அவனை நான் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக உயர்த்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க இருக்கிற என்னையும் உங்களையும் உயர்த்துகிறவர் கர்த்தர். நீங்கள் உயர்வடைவதற்கு உங்களுடைய தாழ்மை தேவை. உடைய இருதயம் கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படட்டும், நீங்கள் உயர்வை காண்பீர்கள். எல்லாருடைய கரந்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாருடைய கரந்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தேவ கிருபை, தேவ கிருபை. எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். வாய் திறந்து யாரும் கண் வலிக்க கூடாது. எல்லாரும் வாய் திறந்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம்.